सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. 60வது ஸ்லோகம் 435வது திருநாம அனிருவினான்னு பேரு பகவானுக்கு. இதற்கு முன்னால ஐஸ்வர்ய பிரமாணிக்கக்கூடியதான நாமாக்களை பார்த்தோம். அர்த்த அனர்த்த மகாபோகோ அப்படின்னு மகாதனா அப்படி மகாபோதா மகாபோகா மகாதனான அற்புதமான நாமாக்கள் அனுசந்தானம் பண்ணினா மனுஷானுக்கு லௌகிகமான ஐஸ்வர்யம் பாரலௌகிகமான ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அதுக்கு பிறகு அதான் நீங்க ஒழுங்கான ஒரு ஸ்வரம் ஒண்ணு சொல்ற, இது எல்லோராலையும் விரும்பத்தக்கது. எனவே அனைவருன்னா காலையற்றவர் மனுஷன் எப்ப பார்த்தாலும் அவனை சொல்ல அனுப்பு என்ன இருந்தது. எந்த ஒரு செயல் சொன்னாலும் சின்ன பாடு பாப்பா போர அடிக்கிறது. இந்த போர அடிக்கிறது எப்படி எங்கேயோ வந்து எந்த செயலை செய்தாலும் மறுபடியும் அதை வேண்டாம்னு தோன்றது. எதுங்க தோன்றது, எது முக்கியமோ அதுதான் தோன்றது. கிரிக்கெட் பார்க்கறத போர அடிக்கிறேன் 50 நாள் விடாம அதே பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி ஆகாரத்துல போர அடிக்கிறதோ இல்லை. ஆனா ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் அது என்னமோ அப்படி சொல்ற. இந்த நிர்வேதம் ஒரு செயலை நாம எடுத்துட்டோம்னால் அந்த செயலானது நாம் எதிர்பார்த்த பலனை நமக்கு கொடுக்கலன்னா மனுஷனுக்கு அனுப்பு நம்ம பண்ணிட்டே இதே பலன் வரலையே அப்படின்னு அனுப்பு. இந்த அனுப்பு வராம இருக்கணும். அதுபற்றதான ஒரு நிலை அவரை தரணும். இதான் நிர்வேதம் முடியும். அதுமா லோகத்துக்கு நோய்ங்க நோய்களே அங்க லங்கேன்னு ஒரு அம்மா அந்த கிராம தேவதை அந்த சொத்துப்பதத்துல யார் இருந்தாலும் யாரு புரியா வந்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இவரும் ரகசியமாதான் வந்திருக்காரு. இதனாலும் கண்டுபிடிச்சு யாரும் கேட்டேன் ஒண்ணும் இல்லை, நான் இங்க இருக்கிறவாங்க பார்த்துட்டு போறேன். இதெல்லாம் நிறைய மரங்கள் புத்தகங்கள் பழங்கள்லாம் என்ன அது பார்த்துட்டுதான் போறேன். நிறைய திருஷ்டா கமிஷன் நான் பார்த்து போறேன்னா அவர்தான் நான் ஒண்ணும் விட மாட்டேன். அதெல்லாம் கிடையாது, என்னுடைய பர்மிஷன் தான் ஒண்ணு போகப்படாது. நான் உன்னை கேட்கிறேன் அதெல்லாம் கிடையாது போகப்படாது அப்படின்னு என்ன பண்ணுவாருப்பா. அது இருக்க காலத்திலேயே பேச்சு வாங்குற போய் அறி வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு பெண் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அவனுக்கு அவ்வளவு கோபம் இல்லை. இதெல்லாம் தப்பிச்சுக்க முடியும். அப்படின்னு இடது கையால ஒரு கொத்து கொத்தினான். அவனதான் விசாரணை வந்தம்மா பொறுமை இல்லை மக்கள். அப்ப சொல்றா, நீ என்னைக்கு ஒரு குறைய உள்ள ஜெயிக்கும் அன்னைக்கு அரசர்களுக்கு தேர்தல் ஆரம்பிக்காது அப்படின்னு பிரம்மனுடைய வரம்பு இருக்கு. அந்த வரதுனால இப்ப இன்னைக்கு குறைங்காலமே என்ன அதுக்கு என்ன ஜெயிச்சுட்டாங்க. ஆனா இது வேற அரசர்களுக்கு தேர்தல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆனந்தமா போயிக்கலாம். கொண்டு போய் எல்லாத்தையும் இந்த முன்னாடியே சொல்லிருக்கோம். இந்த பிராணமாக நீங்க போவாங்க நீங்க போயிட்டாரா அப்படின்னு சொல்றான். இவர் என்ன பண்ணிட்டா, இந்த உருவத்திலேயே பண்ண கஷ்டம்னு ஒரு சின்ன ஒரு 3 அளவுக்கு சின்னதாக ஒரு உருவத்தை எடுத்து இந்த புருஷன் அம்சத்தா மனசுரம் சின்ன உருவம் கை அந்த அளவுக்கு போயிட்ட இங்க வந்து காணி பார்த்துட்டு எல்லா இடமும் தெரிஞ்சா ராத்திரி முழுக்க இருக்கான். நாலங்குளம் இடம் கூட இல்லையா அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்க இருக்க முடியுமோ தந்து கொண்டு ஒவ்வொரு வீட்லையும் வீடு முழுக்க என்ன ராசியா இருக்கு. அவன் தூங்கி இருக்கா இவர் பார்த்து உள்ள பண்ண இருந்தாலும் எங்க இருக்கு எங்க முழுக்க பார்த்துட்டார். எங்கேயுமே காணப்படும் தூங்கவே மாட்டேன். காரணம் தான் எங்கெங்க இடம் இருக்கா உத்தியானவனங்கள்லாம் தெரிஞ்சுதான் எல்லாம் தெரியும். ஒரு டவுன் முழுக்க தேர்வு எவ்வளவு கஷ்டம் பாருங்க.
ஏங்க எங்கேயும் கிடையாது. அது என்ன பண்றதுன்னு தெரியல. எதனால நம்ம வந்த காரியத்தவன் கெட்டு போயிட்டு போனதுக்கு இது எங்கேயும் இல்லையே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த குஜராக இருந்த பார்த்தா இந்த ஜட்டாயுடு அவன் என்ன தெரிவிக்க அதோ நான் பார்த்துட்டே இருக்கேன் அங்க இருக்காது இருக்குன்னு இருக்காரு. அந்த கைவிக்கெல்லாம் ஏதோ இருக்கக்கூடியதான பார்வை தெரிகிற பார்வை பிரத்யமாகவே ஏதோ காணப்படுகிறான்னு சொல்லியிருக்காரு. இப்ப நான் செய்த நீங்களே சொன்ன நம்பல நமக்கு தேவை என்ன செய்தீங்கன்னா கருத்து இல்லையா இல்ல நமக்குள்ள கணவன் வந்து சொல்லிட்டாரோ ஏதாவது வந்துட்டாரோ இல்ல அப்ப தப்பாச்சு பார்த்தது தப்போ இதுக்கான தப்பு இல்லை. அப்ப மனிதன் எழுதி உட்கார்ந்துட்டேன் என்ன பண்றது நான் இல்லையே சொன்னேன்னு வச்சுங்களேன் ராமன் கஷ்டப்படுவார் காரணோட லட்சணம் ஏற்படுவார் பரதத்துக்கு காரணம் இருக்குவார் விசுவாசம் முழுக்க கெட்டு போயிடும். இது மாதிரி சுத்திரிகளை சொல்லவே வேண்டாம். எனக்கு சுத்திரிகள் இருக்க நான் உங்களுக்கு சகாயம் பண்ணி நீங்காதையே தேடி கொண்டு வந்து காலையில பிரதிஜை பண்ணியிருக்கேன் அவரும் கஷ்டப்படுவார். ஆகவே இங்க இருந்து நான் போறது இல்லை இங்க நான் பிராண விட்டுறேன் எப்படி பிராணம் இருக்குது சாதாரண பண்ணி எடுத்துடுவேன் இல்ல சமத்து வீட்டுல குளிச்சுடுவேன் இல்ல நெருப்பு எடுத்து பிராண விட்டுறேன் இப்படி எல்லாம் சொல்றது காட்டுறேன். அதையிலேயே அவர் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணலாமா அவர் பண்ணி தப்பான காரியம் இருக்கு. ஒரு செயல் நம்ம எடுக்கிறதா அந்த செயலை வந்து நிச்சயமாக நமக்கு பலத்தை கொடுக்கத்தான் கொடுக்கும். இது நீங்க அநேக தத்துவங்களை நிகழ்ச்சியிலும் ஒரு தத்துவம் நிகழ்ச்சியில நீங்க பண்ணினதான ஆட்களுக்கு நிச்சயமாக பலம் உண்டு. நம்ம எத்தனையோ காரியங்களை பண்றோம் இது நடக்கணும்னு பண்றோம் இது நடக்கலையே அப்படின்னா நடக்கல. ஆனா நடக்கிறதுக்கு வேண்டியதான தாய் பண்ணவள அது ஒரு முடிவந்தவர். இப்ப ஒரு விதை பூமியில போட்டிருக்கு அந்த விதையில இருந்து மழை வரும். நீங்க என்ன பண்ணுங்க விதையை போட்டு ஜலத்தை வைத்து அதுக்கு மேல அந்த விதையெல்லாம் ஊற்றி வச்சு வைக்கப்படாத ஒரு பாறாங்களை வச்சுட்டு வந்து டெய்லியும் அந்த பாறாங்களுக்கு ஜலம் வந்துட்டே இருக்கு மழை வருமானம் வரும். அது எப்ப என்ன தெரியுமா ஒரு வருஷம் 2 வருஷம் அளவுக்கு தினமும் ஜலம் வந்துட்டே இருக்கு. அது அப்படியே தாண்டி இந்த பாறாங்கள் இருக்கிறதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வரும். இன்னும் இதுக்குள்ள யாராவது பாடங்களை எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் வரும். அதே மாதிரிதான் நம்ம பழைய பிரயோகங்கள் கடற்கரையில்னா ஏதோ ஒரு பிரதிபந்தகம் இருக்கு. அந்த பிரதிபந்தகம் எப்ப போகும் அது தெரிஞ்ச நீங்க என்ன பண்ணிட்டால் பிராரப்தம் அப்படித்தான். ஆனா நீங்க எந்த முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சிக்கு பணம் மட்டும் உண்டு. அதனால ஒரு மனுஷன் நமக்கு முயற்சி பணத்திலேயே வந்து கவலைப்படப்படாது அப்படின்னு நீங்க இந்த கவலை அழுப்பு இந்த மனுஷனிடத்துல இருந்து போகணும். ஏன்னா பகவான் நம்ம பக்கத்துல இருக்க நிச்சயமாக நம்ம பலத்தை கொடுப்பார். அந்த பலமானது நமக்கு இருக்கக்கூடியதுனால இதை ஒரு போதனை நிச்சயமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுன்னா உங்களால முயற்சியும் வந்து விட மாட்டார். உங்களுக்கு அந்த ஆசை வந்து அந்த முயற்சி பண்ணணும் எனக்கூடியதான முயற்சியும் உங்களுக்கு வந்துட்டார். எப்போ நீங்க தாங்கள் முயற்சி பண்றதோ அப்போ அந்த முயற்சிக்கு பலம் நிச்சயமா வரும். வரலைன்னா அதுக்கு ஏதோ ஒரு பிரபந்தம் இருக்கு. இதுதான் முயற்சி. அந்த முயற்சி எனக்கூடியதான காரணத்தினால நாம் வந்து அரசியல் அழப்படாது அழுத்துக்கு விடாது. மறுபடியும் முயற்சி பண்ணிட்டே இருந்தா முயற்சி பண்ணினால ஒரு நாள் நிகழ்ச்சி கிடையாது. ஆக அந்த முயற்சி விடப்படாது. மூலம் பரம் ஒரு மனிதன் விடாமுயற்சி இருக்கப்பட்டல அதுதான் அவனுக்கு உயர்த்தான வேண்டும். அதனால மேல்நிலைக்கு கொண்டு வரும். சிலர் இன்டெலிஜென்ஸ் இருக்காரு டக்குன்னு ஒரு இடம் பார்த்தா புரிஞ்சு பார்த்தாரு எப்படி எல்லா டைமும் பண்ணுவான் அப்படிங்கிறார் ஒத்துக்கிறார். ஆனால் அதை விட மிக சிறந்த வாழ்க்கையில விடாமுயற்சி இருக்கிறவன் ஒரு நாளும் அவன் கஷ்டப்பட மாட்டான். அவன் அழிய மாட்டான். ஏன் தெரியுமா இவனிடத்துல அந்த அசாதிக்கு தான நிச்சயமா வந்துருக்கு. அது எதுக்கும் போகாது இவனுக்கு. ஆனா இந்த லட்சம் சொல்ல பார்த்தல ஒரு நாளைக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு வராது. அதான் சார் லட்சம் பேருங்க லட்சத்தை இருக்காட்டம் ஒரு விடயத்துல வரும் ஒரு விடத்துல வரும். ஆனா இந்த விடாமுயற்சி பட்சல அதை மனுஷனை எண்ணிக்கு காப்பாரு. எந்த செயலாலும் விடாம நீங்க பண்ணிட்டே இருக்கிறார்கள் அது பலரை கொடுக்கும். அதே போல இந்த அனுவேகம் கவலை இல்லாமல் நம்பிக்கையோடும் இந்த நிலையம் நிச்சயமாக இந்த காராட்டம் எனக்கூடியதான நம்பிக்கையுடன் ஒரு தற்புத்தியுடன் சிறப்பையுடன் ஆனால் எண்ணிக்கு வர இன்னைக்கு வரட்டும் நான் இல்லாம பண்ணி கொண்டிருக்கேன் வரக்கூடியதான எண்ணத்துல நீங்க ஆனால் நிச்சயமாக அந்த பலம் நீங்க எதிர்பார்த்த பலமும் வரும். எதிர்பார்த்ததை விட அதிகமான பலமும் வரும். சந்தேகம் இல்லாம
ஆனா அவருக்கு மனுஷனுக்கு பொறுமை இல்லை. ஏன்னா இந்த பொறுமைங்கிற விளையாட்டுமே ஒத்துக்கலையே. அது டக்குன்னு வரணும்னு எனக்கு இதுதான் பகவான் ராமான்னு சொல்ல பொறுமை உள்ளார். அவருடைய பொறுமைக்கு என்ன இல்லை. நாமெல்லாம் என்னமோ நினைக்கிறோம். அந்த கனகாங்கிற நாம அவரும் பொழுது பார்ப்போம். அவர் எவ்வளவு பொறுமையோட இருக்கிறதுக்கா நம்ம மேல வேற யாரும் வேண்டாம். அவருடைய பொறுமையை சோதிக்கிறது மனுஷாலே பொறுமை. அத்தனை பொறுமையோடு அவர் இருந்திருக்கார். அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மாவுடைய குணம் அனிர்வேதா ஆப்தகாமத்வா நிர்வேதா அத்திய நவியதே. ஆப்தகாமத்வா இதற்கு முன்னாடி நான் சொன்னேன் மகாகணாங்கிறதுனால அவர் ஆப்தகாமா அடையப்பட்டதாக எல்லா ஆசைகளையும் உடையவர். அவருக்கு அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. அப்படி வேற எதையும் எதிர்பாராமல் இருந்து கொடுத்தார். அப்படிப்பட்டதான அவருக்கு ஒரு கவலையும் இல்லை. கவலை இல்லாததுனால அவருக்கு கட்டி போறது இல்லை. அலுப்பு கிடையாது. அல்ப கிடையாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? திருப்பி சொல்றது இல்லாத மறுபடியும் திருச்சி மறுபடியும் திருச்சி மறுபடியும் பிராயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எப்பொழுது நாம் இருக்கக்கூடியதான மண்வந்தரத்தை இதுக்கு வயோஸ்வத மண்வந்தரம் வருது. பிரம்மாவுக்கு 1000 வருஷங்கள் அவர் கணக்குல ஞாபகத்துக்கு. இந்த கணக்கு இருக்கு, டைம் இருக்கு. அது ஒவ்வொரு இந்துவுக்கும் ஒவ்வொரு சமயத்துல மாறிட்டு இருக்கோம். 10 எல்லாம் நிற்கிறான். 10 இருக்கான் 49 போச்சான்னு இருக்கான். ஒரு விதமா நிற்கிற போல இல்லை அவர். ஒரு 10 நிமிஷம் அப்ப என்ன அந்த 10 நிமிஷம் அவருக்கு ஒரு விதமா இருக்கு. அதே போல 2 பேரும் பக்கத்துல ஞாபகம் இருக்கா. ஒருத்தர் சாம்பார் டாக்டர் இருக்க, இன்னொருத்தர் மோகன் சாதம் வந்து முடிச்சுட்டார். இவர் பார்த்து என்ன ஆளுங்க அவர் பார்த்தா சாப்பிட்டே இருக்கு. ஒரு விதமா சாப்பிடுறீங்க அப்பால ஒரு விதமா சாப்பிடுறேன். அப்ப என்ன ஒரு 5 நிமிஷம் இன்னொரு 5 நிமிஷம் தான் சாப்பிடுறோம். சில பேர் நிதானமா சாப்பிடுறோம். இந்த மாதிரி வேகமா அள்ளி உள்ள போட்டுருக்காங்க. கொஞ்சமா சாப்பிடுறேன் அப்படின்னு. அப்ப இந்த டைம் இருக்கு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய மென்டல் ஸ்டேட்டை பத்தி இருக்கு. சில சமயத்துல ஒரு நாளைக்கு கஷ்டம் 2 இருக்கும். இப்பதான் ஆரம்பிச்ச பிறகு அதை முடிஞ்சிருக்கு. 8,000 மணி வரைக்கும் இன்னொரு ஒவ்வொரு நாளைக்கு 70 100 பேரும் வெளியே பாக்குறேன். பார்த்த தப்பு இல்லை. அது ஓடணும்னு ஆசை பாக்குறேன். அதான் தப்பு. இந்த அளவுக்கு அன்னைக்கு ஒரு மனசுல இருக்க ஒரு அப்ப விவகாரம் என்ன இருக்கு. அதே டைம்ங்கிற கான்செப்ட் எப்படி இருக்கு. அந்த மனசுடைய ஸ்டேட்டை பத்தி இந்த காலமானது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. நமக்கு ஒரு பால் ஒரு ராத்திரி இந்த 2 சேர்த்தா ஒரு நாள். அதே போல 15 நாள் சுத்தபட்சம் 15 நாள் சுத்தபட்சம் வளர்ப்பதை அப்படி நமக்கு இந்த தேர்தல இருக்கிறதுல இது பித்ருலோகத்துல அவளுக்கு பணம். அதே போல வளர்ப்பதை இருக்க இது பித்ருலோகத்துல ராதி. அதனால பித்ருதேவர்களுக்கு ஏதாவது பண்ணணும் சுத்தப்பட்ட அர்த்தம் எண்ணிக்கை பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மத்தியானம் 11 மணி 12 மணிக்கு அவளுக்கு அதாவது சுத்தபட்ச அஷ்டமி பண்ணுங்க சாதங்கள் பண்ணணுங்கிற பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வளர்ப்பதையில அவளுக்கு ராத்திரி. தேவதையானது சூரியனுக்கு ரொம்ப விசேஷம் அவளுக்கு பகலா இருக்கு. அதே மாதிரி தேவதளத்துல போனீங்கன்னா உங்களுடைய உத்தராயணம் 6 மாசம் இருக்கிறதால இந்த உத்தராயணம் 6 மாசம் அவளுக்கு பகல், தட்சிணாயணம் 6 மாசம் அவளுக்கு ராத்திரி. இப்ப உங்களுக்கு 1 வருஷம் ஒரு உத்தராயணம் ஒரு தட்சிணாயணம் ஆச்சுன்னா 1 வருஷம் ஆச்சு உங்களுக்கு. ஆனா தேவதைகளுக்கு 1 நாள். இது மாதிரி தேவதைகளுக்கு 1 வருஷம் ஆச்சுன்னா பிரம்மலோகத்துல 1 நாள். இது மாதிரி பிரம்மாவுக்கு 1000 வருஷம் அவருக்கு லைஃப். இந்த 1000 வருஷத்தை அவர் என்ன பண்ணினார், 14 மனுக்களா பெற்று கொடுத்துட்டார். இந்த 14 மனுக்கள் சுவாயம்பூமனோ, சுவாரோச்சமனோ, கைவசமனோ, தாமசமனோ, கப்பிதமனோ அப்படின்னு வரிசையா இருக்கு. இப்படி இந்த மனுக்கள்ல ஒவ்வொரு மனுவுக்கும் 72 வருஷம். ஏன்னா 1000 16 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன பண்றது 72 அப்படி வரும். அந்த 72 ஆவர்த்தங்கள் அது போல இருக்கக்கூடியதான ஆவர்த்தங்கள்ல இப்பொழுது இப்ப நம்ம இருக்கக்கூடிய வைவஸ்வத மனு அப்படி. இந்த வைவஸ்வத மனுவுக்கு 72 ரவுண்டு. எப்படி பிரபஞ்சம், திரேதாயுகம், துவாபரம், கலியுகம் சேர்ந்தா ஒரு ரவுண்டு. இது போல 72 ரவுண்டு. அந்த 72 ரவுண்ட்ல இப்பொழுது 28,000 ரவுண்டு நடக்கிறது. அத்தா இந்த கலியுக பிரதம பாக எம்போ
ಭಾಗವತೆ ಭಾರತಖಂಡೇ ವೇರೋದಕೇ ವಿಭಾಗೆ பிரபவாதி சக்தி சமஸ்கராணாம் மத்தியே இப்படின்னு ஆரம்பிச்சு இப்ப நமக்கு நாம சம்பத்தரே சொல்லுங்க 17ஆம் தேதி வந்து கரநாசம்பத்தரே அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அதுக்கு இந்த காலமானது காரமா போயிடுது. இந்த கராங்கிற ஒரு சமத்துவத்துக்கு என்ன எல்லாத்தையும் கலத்தை நோக்கி கொடுக்கிறவர் கரம்னு நீங்க நோக்கி இருக்கிறது. மனுஷியா இந்த கலவெல்லாம் இந்த உங்களுக்கு அடக்கக்கூடியதான அற்புதமான ஒரு கஷ்டம். அந்த கரநாம சம்பத்சரம் அப்படின்னு சொல்லிருக்க 14ஆம் தேதி புத்தாண்டு ஆரம்பர வேலையில எல்லாரும் மங்களஸ்நானங்கள்லாம் பண்ணி பண்டாங்கத்துக்கு பூஜை பண்ணி பகவானுக்கு ஆராதனை பண்ணி அவங்களுக்கு வேதம் பட்டது எல்லாம் 6 சுவைகளும் பகவான் நமக்கு கொடுத்திருக்கார். இந்த பூமியில இருந்து தோல்பு தெய்வு உறுப்பு காரம் எல்லாமே வருவாங்க. எல்லாத்தையும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணக்கூடியதான அழகான தினம். அதுக்கு விட்டுவும் இருந்து ஆலம்பர வேலையில நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பொழுதுகள்ல போகணும் அப்படின்னு சொல்ல கூடியதான புதினம். அன்னைக்கு பகவானை பிரார்த்தனை பண்ணணும், பெரியவர்களுக்கு போய் நமஸ்காரம் பண்ணணும். இப்படி அப்படி கரணாமசம் காலத்தை சொல்லக்கூடிய இப்படி இந்த காலம் சுற்றி கொண்டது. இந்த காலத்துல ஒரு மனுஷனுக்கு வெறுப்பு வரலாம். ஆனா பரவாயில்ல, எத்தனை மனுஷா திருப்பி சுற்றி பண்ணிட்டு இருக்காரு, எத்தனை பிராணிகளை வச்சு பண்ணிருக்காரு, அவளை காப்பாற்றி கொண்டிருக்காரு. மறுபடியும் அவளுக்கு பிரபாவித்தை ஒன்று பண்றாரு. மறுபடியும் இதே கூட பிரதேசம் திரேதாயுதம் வியாபாரிகள் கணிதம் மறுபடியும் பிரதேசம் அதே வரைய ஒரு விதத்துக்குள்ள எத்தனை பிறவிகள் எத்தனை பிறகு இல்லை. மறுபடியும் திருப்பி மனுஷன் எடுத்து இத்தனை மனுஷன் அவன் அழுத்து கட்டாதுவா, அவர் போயிட்டு மாட்டாரா ஒரு நாளும் கிடையாது. அறிவு வெற்றியோ அறிவு வெற்றியப்பரம். ஆகையால் ஒரு மனுஷனுக்கு முக்கியமா வேண்டியதுன்னா எது வந்தாலும் விருப்பம் அடையப்படாது, எது வந்தாலும் கவலை அடையப்படாது. நம்ம முயற்சி விடாம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தினம் பண்ணா வரல, 2 தினம் பண்ணினா வரல, 10 தினம் பண்ணுவோம், பண்ணிக்கொண்டே இருக்கோம். பரவாயில்லைக்காக நம்ம பண்ணிக்கொண்டிருக்கோம். எதை செஞ்சாலும் எத்தனாவது ஜோதிகள் 10 வருஷம் மலர்படும் எல்லாருக்கும் வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லி விளக்கனால நம்ம அதுல வருத்தப்படப்படாது. நானும் பண்ணிட்டு இருக்கேன், சாதனையிலிருந்து பயன்படுத்த லாபம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒரு லாபமும் வாங்கிய புண்ணிய கர்மத்துக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், பூஜை பண்ணிட்டு இருக்கேன். வர அவளை பார்த்து தன்னை பார்க்க மாட்டேங்கிறேன். சாதாரணமான மனுஷனை கடக்கிற புண்ணியம்னா சுத்தம் கூட எனக்கு இப்படிலாம் கவலைப்படாது. ஒரு 4 வீக்கம் கிடைக்கிற ரோகமும் எனக்கு கிடைக்கலாம். நான் என்ன பண்றது, கொஞ்சமா அதை கொடுத்து வைக்கணும்னு சொல்றாரா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க இப்ப பலனீங்கன்னா நிச்சயமா பலம் உண்டு, முயற்சிக்கு பலம் உண்டு. ஏன்னா சாஸ்திரம் ரகம் சொல்ற. ஆனா அவனுக்கு நிச்சயமா பலத்துக்கு பஞ்சாசம் அதிகம். நீங்க எவன் கேட்கறதோ அதை விட அதிகமாக விரும்புகிற பதார்த்தத்தை விட அதிகமான பலம் நிச்சயமாக கிடைக்கும். ஆகையால் இதுல நீங்க ஒரு நாளும் வருத்தத்தை அடையப்படாது. வருத்தத்தை அடையாத பரமலட்சுமி தியானம் பண்ணினோம்னா மனுஷனுக்கு வருத்தம். ஆகையால் முக்கியமா பார்த்து பண்ண வேண்டியதான அனாவசியமான இந்த வருத்தத்தை அடையாதுங்கிறது இஷ்டப்படும். போதைங்கிறது நம்ம அனமாசுங்கிறது நம்ம கையில பண்ணி பலத்தை எதிர்பார்த்தாதானே உண்டு. நம்ம பண்ணிட்டே இருக்கும், பல பண்ணிருக்கோம், பல விஷயமா வரும் அப்படின்னு நம்பிக்கையோட பண்ணிட்டு இருக்கணும். ஆகையால் அப்படி பண்ணிட்டு இருக்கிறவா ஆப்தா நிர்வேதா ஆகிய வித்தியதே இது அனைவருந்தா அதற்கு உலகத்திலேயே சில பேர் குண்டா இருக்காங்க. ஆனா என்னன்னு உலகத்துல எல்லாரோட ரொம்ப குண்டாவும் ரொம்ப பெரியவராக உயர்த்தி அடையணும் பரமாத்மா. அவிஸ்தா சூலகா குண்டா இருக்கிறவர், அவிஸ்தா எல்லாரும் அவரோட குண்டா யாராலும் இருக்க முடியும். அப்படிப்பட்டதான உருவம் ஏன் இப்படி அப்படிப்பட்டதான உருவங்க எல்லாத்தையும் வியாபித்து இருக்காரு. மயா தபரிதம் சர்வம் ஜெகதமோக்கியா இவ்வுலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் நாம் வியாபித்து இருக்கிறது. இருக்கிறது எப்படி ஒரு கொடியில 10 துணியை போட்டீங்கன்னா ஒவ்வொரு துணியும் போயிருந்திருக்கோம் அப்படிங்கிறது. அதே போல ஒவ்வொரு பொருளையும் நான் வியாபிச்சிருக்கேன். ஒரு தங்கத்துல மோதிரம் வாழா தொடை எதை பண்ணினாலும் எல்லாத்துலயும் தங்கம் இருக்கா. அதே போல உலகம் முழுக்க அவராலே செய்யப்பட்டது. அப்ப அவர் என்ன பண்ணாலும் பற்றி யூஸ் கொண்டிருக்காரு அல்லவா. அவர் எங்க இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்காரு. அவர் இருக்கத்தொன்றுதான் இருக்குங்கிறது. நூல் இருக்கிறதுதான் சார் இதை இருக்குங்கிறது. ஒரு வேட்டியை இருக்குன்னு எப்ப சொல்றது, அந்த வேட்டிக்குள்ள நூல் இருக்கு. வேட்டி இருந்து நூலதான் எடுக்கப்படுதா, அப்ப என்ன இருக்கா, வேட்டி இருக்கா இல்ல. அப்ப என்ன விவகாரம், மூலப்பொருள் இருப்பதனால்தான் மற்ற பொருள்கள் இருப்புகிறதாக காணப்படுகின்றன. அந்த மூலப்பொருளை வந்து
ஆகையால் அந்த பரமாத்மா எல்லா பொருள் இருக்கிற இடத்துலையும் எல்லா காலத்திலையும் இருந்து வருது. இன்னைக்கு குடம் இருக்கு, நாளைக்கு குடம் உடஞ்சு போயிருக்கு. குடம் உடஞ்சு போயிருந்தாலும் அந்த மண்ணு போகவே இல்லை, மண்ணு மட்டும் இருக்கு. குடமானது மண்ணா இருந்தது, குடம் போனதும் மண்ணா ஆட்டம் இருக்கு. குடம் வருவதற்கு முன்னாலே மண்ணா ஆட்டம் இருந்தது. அதே போல பரமாத்மா உலகம் பாடக்கூடியதான உலகமானது இத்தான வித்தியாசங்களோடு கூடிய உலகமாக இருந்த போதிலும் அவர் இருக்கார். அதை வளர்க்கறதுக்கு முன்னாடியும் அவர் இருக்கார். இது ஐந்தவிடம் அவர் இருக்கார். 3 காலத்திலும் அவருக்கு 5 நைல் இப்பொழுதுகள் சில இடங்களை இருக்காது, சில தோணும், தோணி மறையும். ஆனா தோணியாரும் மறைஞ்சாலும் அந்த அடிப்படையான பரமாத்மா எப்பொழுதும் இருக்கார். இதை நம்ம கவனிக்கிறோம். அதனால அவர் சொன்னது அவித்தா வைராக ரூபேன ஸ்திதா, விராக ரூபமாக இருக்கார். கவித்தா அக்னிமூர்த்தா தத்துவே சந்திரோ விதுத்ரோத்ரேவாத்வேதா வாயு பிராணா பத்யாம் பிருதிவி ஏகதர்வபூதராத்மா அப்படிங்கிறது. அதுல மூர்த்தா இந்த விராட்டுக்கு தலைவர்களுக்கு தியானம் பாதங்கள் என்ன பூலோகத்தில் சூரியனுக்கு அவருக்கு இந்த கண்ணா இந்த திக்கு என்ன இருக்கிறதோ அவருக்கு காலம் திறக்கப்பட்டதான வாயானது அவருக்கு வேதங்கள் வாயு பிராணா ஹிருதயம் விஸ்வவந்த இங்க வெளிவெட்டக்கூடியதான ஆட்கள்லாம் அவர் மூச்சுட்டார். ஹிருதயம் விஸ்வமந்த உலகம் முழுக்க அவரது மனசுன்னு எல்லா பிராணிகளுக்கும் அந்தராத்மாவா அவர் இருந்திருக்கார். ஆகையால் அவர் கவித்தா ஆத்மனா வைஸ்வானஸ்ய மூர்த்தைவ பிராண பிரதத்மாத்மா தன்னிய கோமகுல பத்னிதேவரை அப்படின்னு சாந்தோக்கியப்படுகிறது. அந்த விஸ்வஸ்வரூபமா இருக்கக்கூடிய விஸ்வரூபத்தை விசேஷமாக அறிவிக்கிறது. இன்னைக்கு சாஸ்திரங்கள்ல நிறைய உபாசனங்கள் இருந்தாலும் 32 உபாசனங்கள் தான் ஸ்பஷ்டமாக இருக்கு. 32 உபாசனங்கள். அந்த 32 உபாசனங்கள்ல 2 உபாசனங்கள் எல்லோராலையும் ஸ்பஷ்டமாக அறியப்படுகிறது. அது என்னது? ஒண்ணு தேவி விவாசனம், இன்னொன்னு விராட் உபாசனம். இந்த விராட்டை கிருஷ்ணராகவும் ராமனாகவும் நரசிம்மராகவும் வாமனராகவும் இப்படி உபாசனம் பண்ணிட்டு இருக்கு. அதே அம்பால சத்தமாக காளியாகவும் துர்காவாகவும் கமலவாகவும் விதமாக உபாசனம் பண்ணிருக்க. இந்த 2 உபாசனங்கள் தான் கிளியரா. மற்ற உபாசனங்கள்லாம் அந்த முறைகள்லாம் மாறி இருக்கு. ஆனால் அந்த உபாசனங்கள்ல விராட் உபாசனம் மிக சிறந்தது அப்படின்னு அதனாலதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பகவான் சொல்லும் பொழுது பூப்பாவது உலகம் முழுக்க பரப்பொருள் இருந்தார் அப்படின்னு சொல்றோம். இப்படி அதுக்கப்புறம் கவித்தோ பூ கவித்தோ அபூன்னு பிரிக்கணும் பதத்தை. கவித்தோ பூஹூ இல்ல, கவித்தோ அபூ. அபூன்னு என்ன? பிறக்காதவர், பிறவியற்றவர். மனிதர்களுக்கு பிறகு நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் பெரியும் உடல் தான் உண்டாகிறதே தவிர ஆத்மா உண்டாகும். ஆத்மா எப்பவும் இருக்கு. உடல் உண்டாகிறது, உடல் போறது. ஆத்மா எப்பொழுதும் இருக்கு. வேறுபோதும் லோகத்த மனுஷன் இனார் பிறந்தார், இனார் காலமனார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வஸ்துதா உள்ள இருக்கிற சைத்தன்யம் ஆத்மஸ்வரூபத்துக்கு அழிவில்லை. அந்த ஸ்வரூபம் பரம்பருடைய ஸ்வரூபம். அஜன்மா அபோ இவருக்கு பிறகும் இல்லை, அழிவும் இல்லை. எப்பொழுதும் ஒரு அரோ நித்திய சாஸ்வதோஜம் புராணா நவர்த்தே. இவர் வளர்றதும் கிடையாது, அழிவதும் கிடையாது, பிறகும் கிடையாது, அழிவும் கிடையாது. அப்படி எப்பொழுதும் இருக்கார் அப்படின்னு அவருக்கு ஒரு நாளும் பிறகு அழிவு எனக்கூடிய ஸ்வரூபம் மாறுதல் ஒன்றும் கிடையாது. சாஸ்வதமா இருக்கார் எனக்கூடியதான ஸ்வரூபத்தை நமக்கு சொல்றதுக்கா அபூங்கிறோம். ஆனா ராமன் பிறந்தார், கிருஷ்ணன் பிறந்தார், வாமனன் பிறந்தார் சொல்லிட்டு இருக்கலாம். ராம பிறந்தார் அப்படின்னு என்ன? நம்ம பிறவிக்கும் அவர் பிறவிக்கும் வித்தியாசம் உண்டு. நாம் ஒரு பிறவியில கர்மாக்களை பண்றோம். இந்த கர்மாக்களை பண்ணிட்டு அதனுடைய பலத்தை நம்ம அனுபவிக்கிறோம். எந்த ஒரு செயலும் பண்றது ஒரு பலத்தை நோக்கி அல்லவா செயல்கள் பண்ணுகிறீர்கள். எனக்கு இது வேணும் அது வேணும் நினைக்கல்லவா அதுக்காக முயற்சி பண்றோம். அந்த பலமானது வரத்துக்கு முன்னால இந்த சரீரம் கேட்ட போது பிராணனை விட்டு இருக்கான்.
அப்பொழுது இவன் செய்ததான கர்ம வினையை அனுபவிக்க இவனுக்கு மறுமை சரீரம் இன்னொன்று வேணும். ஏன்னா சரீரம் இருந்தால்தான் சுக துக்கங்களை அனுபவிக்க முடியும். சுகமோ துக்கமோ குளிரோ பனியோ அல்லது ஏற்கிறதா எல்லாம் இந்த சூழ சரீரம் தான் அனுபவிக்க முடியும். சூழ சரீரம் இல்லையே அனுபவிக்க முடியாது. சூழ சரீரமானது இவனுக்கு கொடுக்கும். சூழ சரீரத்தை கொடுத்தா இவனுக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொருடைய பிராணி பிறகு எதனால வந்திருக்க அவன் முன்னால பகிர்ந்ததான அவனுடைய ஜென்மாக்கள்ல அவன் பண்ணியதான தம்ம வினையினால கற்படுறது. அப்ப ராமாவதாரம் இருந்து பண்ணினார் முன்னாள் ஜென்மாவை கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த அவதாரங்கள் பகவனுடைய அவதாரங்கள் எல்லாம் நம்ம மாதிரி தகவலையால ஏற்பட்டதல்ல. அதனால அவனே மாயினால எடுத்துக்கொண்ட அவனால எடுத்துக்கிட்டான்னு சொன்னா அவருக்கு சுகமோ துக்கமோ ஒன்றும் கிடையாது. ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய கிடைக்கிறது. அவரை ஒரு மனுஷன் மாதிரி ஆட் பண்ணி எல்லா செயலும் பண்ணுறார். மனுஷன் மாதிரி ஆட் பண்றது ராமாவதாரம். பகவான் மாதிரியே ஆட் பண்ணார் கிருஷ்ணாவதாரம். பிறந்ததுன்னு நான் உடவாறு எல்லோருக்கும் காண்பித்தேன். எதுக்கும் குடிச்சுட்டார். உண்மை மனுஷனால காலையில என்ன பண்ணல மனுஷனால உண்மை மாயை தூக்கி வைக்க வேண்டியிருக்க 7 நாட்கள் முடியுமா அமர்வுகளை பண்ணி கேட்கிறார். அதே மாதிரி 40 நிமிஷம் அதுக்குள்ள 10,000 பேர் அறநூறுனால வகை பண்ணிட்டு செய்யற ஒரே ராமன். ஏன்னா இந்த வசந்த நவராத்திரி இந்த ராமபக்தி நடக்கிறது ஒரு நாளும் ஒரு பிரபம். அப்படி அவ்வளவு ரமணிக்கு நாம எல்லோருடைய மனத்தையும் கவர்ந்த அந்த சுரூபம். அப்படிப்பட்டதான ஆளுக்கெல்லாம் எந்த ஜம்மான்னு சொல்றோமோ அந்த ஜம்மா இல்ல ஒரு தோற்றம். ஆனால் சரீரத்தை தனித்துவையாக நான் எடுத்துக்கொண்ட மாறினால மனுஷனுக்கு நானும் ஒரு மனுஷன் மாதிரி தோணினால வந்து அவளுக்கு ஜன்மா இல்லை. வசதா பரமாத்மாவுக்கு ஜன்மா இல்லை. ராமாதி அவதாரத்துக்கு இவாளுக்கு ஜன்மா இல்லை. அவன் ஏன் பிறந்தா அதுவா இவ்வுலகத்துல கர்மமானது குறைஞ்சு அதர்மம் வளரலையானால் அது சரிப்பட வேண்டாமா? மனுஷனுக்கு சரியான ஒரு வழி கொண்டு வர வேண்டாமா? அதுக்காக என்ன பண்ணீங்க? தான் ஒரு அவதாரத்தை ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு தர்மத்தை மறுபடியும் பழைய நிலத்தை எரித்து தான் கொண்டாடுவார். மறுபடியும் அது எப்படி மாறிட்டே இருக்கு. மறுபடியும் ஒரு நேரம் வரும். இப்படி அநேக அவதாரங்கள் இவர்கள் கொண்டிருக்கு. ஆகையால் சரீரங்கள் மாறி கொண்டிரும். அதமாக பரவியற்றவர் அபூ அதன்மா அபூ ஒரு அர்த்தம். அதவா பவதி விபூ பூதத்தாயாம் சம்பதா விஸ்வாத் எங்கும் இருந்தார். பூகோதனம் எங்கும் இருந்தார். எங்க எப்படி இருக்காரு? பரிபூ ஸ்வயம்பூ அவருக்கு பரிபூ ஸ்வயம்பூ தனக்கு தாய்ப்படுத்தார். அவனும் சில கோயிலுக்கு இந்த கைமுலிங்கம் அப்படிதான். கைமுலிங்கம் இந்த லிங்கத்தை விட்டு ஸ்தாபனம் பண்ணல. அங்கு லிங்கம் இருந்து ஏதோ நோட் போனா அங்க லிங்கம் இருந்து இங்க யாரோ முன்னோரையே எல்லாம் பூஜை பண்ணியிருந்தா இல்லை முன்னோர்கள் பூஜை பண்ணிட்டு இருந்தா அந்த கோயில் அப்படியே போர் இருந்து எல்லாம் தனக்கா தோணுச்சு. ஸ்வயம் போது பண்ணு அது போல ஸ்வயம் பூ தனக்கு தானே வரைந்தார். அபூன்னு என்ன அர்த்தம்? வேற இனத்தலால் பிறக்கப்படவில்லை, தனக்கு தானே தோணினர். அதனால அந்த அர்த்தத்தையும் அபூ சொல்லலாம். ரெண்டாவது மதிவா இதுக்கு முன்னால அபூன்னு தெரிஞ்சுக்கல கவிஷ்டோபூன் கவிஷ்டா பூஹோ பூஹுன்னு என்ன அர்த்தம்? பூமாதா. பகவான் எப்படி இருக்கார்? பூமாதா ஸ்வரூபமாக இருக்கார். இந்த பூமியானது திடமாக இருந்து கொண்டு எத்தனையோ எவ்வளவு வெயிட்டா இருக்கிறாலும் அத்தனை வருவதையும் தாங்கிறதா இல்லையா? அந்த ஸ்வரூபமே உள்ள அந்த பகவான் இருக்கிறதுனால ஏற்பட்டது. ஆகையால் பூமாதா வடிவமாக பகவான் இருந்து கொண்டிருந்தார். இதை பகவான் நாமாக்கா அறிவித்தோ சொல்லு கர்மயூபா. அதுக்கான ஒரு நாம கர்மயூபா. முதல்ல யூபம்னு என்னன்னு பார்ப்போம். யூபம்னு ஒரு கட்டை, அத்தி கட்டை, தேர்ந்து கட்டை, கருணாதி கட்டை, யூபம் கட்டது. அது ஆயிரோயோபா பவதி அப்படின்னு இருக்கு. அதே போல காரோயோபா பவதி ஒவ்வொரு யாகத்துக்கும் இந்த யூபரை கொண்டு வரது. அந்த யூபரோட கட்டையை கொண்டு வந்து அதுக்கு நமஸ்காரங்கள்லாம் 8 பட்டா கட்டணம் இருக்கு.
யூபமத்தா ஸ்ரீகரோதி யூபேபகம் வஜ்ராதி அப்படின்னு நாலாவது கட்சி அவர் வந்து என்ன பண்றா, இந்த யூபம் எல்லாமும் அதுல கட்டப்படும். ஆகையால் அதுக்கு யூபம்னு பேரு. அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கர்மங்களையும் சேர்த்து போட்டு வருகிற பருவம் உண்மையை சொல்லணும், சத்தியத்தை பேசணும், கர்மத்தை நடத்தணும். எல்லாம் ராமாச்சாரிய சத்தியம் வதா தர்மம் பலா யானி கர்மானி ஆனிஸ்வயா தேவிதம் யானி நோயிதரானே. இப்படி வரிசையா வேதத்துல என்னென்ன கர்மங்கள் சொல்லியிருக்கா அத்தனை கர்மங்களை நடத்தி காட்டின. எதற்கா இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்த போது மனுஷன் நல்ல நடத்தலை விடப்படாது. இக்கட்டான சூழ்நிலை மனுஷனுக்கு வராம போகாது நினைக்கலாம். சௌக்கியமா இருக்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கட்டங்கள் வரத்தான் வரும். அது சில பேர் சின்ன வயசுல வரும், சில பேர் வயதான காலத்து வரும். வயதான காலத்துல சின்ன வயசுல வந்து அனுபவிச்சிருக்காங்க, இப்ப சுகமா இருக்குன்றோம். சின்ன வயசுல வந்து வச்சுங்களேன், 65 வயசுல வந்து வயதான சமமா இருந்து என்ன பிரயோஜனம்ங்கிறான். எப்ப வந்தாலும் கஷ்டம் தான். ஆனா எப்ப வரும்னு உங்களால சொல்ல முடியும். இந்த வழி வேற ஒன்றும் கிடையாது, அனுபவிக்கின்ற ஒன்றும் வழி. ஆனா அந்த அனுபவிக்கும் போது மனுஷன் பகவான மனதில உறுதியாக வைத்துக்கொண்டு அனுபவிச்சாங்கன்னா அது கடமாக ஓடாது. அதனால முக்கியமாக எதை பகவான இந்த பதார்த்தங்கள் எல்லாம் இந்த கர்மத்தை விடாம நமக்கு என்ன ஜீவிகள் இருக்கோ, எப்படி சாதனங்கள் இருக்கோ, நம்ம முன்னோர்கள் எப்படி போனாலும் என்ன உங்களால சாஸ்திர திராட்சி தெரிஞ்ச முடியாது. கர்மம் உலகத்தில் இந்த படி அந்த படி எத்தனை பார்க்க முடியும், யார் பார்க்க முடியும்? நம்ம மாத்திர சம்பிரதாயத்துல வந்துட்டே இருக்கு. அந்த கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுங்க, பெரியவர்கள் இருக்கிறதுனால அதை அனுஷ்டானம் பண்ணுங்க, பசியோட இருங்க. உங்களால முடிஞ்சது வெள்ளம் கோயிலுக்கு போங்க, பகவான் நெற்றி அடையுங்க, சின்ன சின்ன நிர்மங்கள் பொய் பேசாம வருங்களா. நம்மளால முடிஞ்சது யாருக்காக தானம் பண்ணுங்கிறாங்க. எல்லாரும் பண்ணலாமே, மக்கள் தான் பண்ணாங்க. இனிமையாக வார்த்தையை பேசுகிறோம். வாக்குனால கர்மம் பண்ணணும், இனிமையாக பேசுறது, பொய் பேசாம இருக்கிறது, இன்னொருடைய மனசு ரோகாம நடந்துக்கிறது. அதாவது நம்ம இதெல்லாம் கேரட்டா விட்டு இருக்கோம். இது இல்லாம கர்மத்தை நிறைய புண்ணியம் அடிக்க சம்பாதிக்கிறோம். சாதாரணமாக ராமநாமாவை சொல்லிங்களா, ராமநாமா எதுவுங்களுக்கு பிடிச்சதா அந்த நாமாவை சொல்லல. சவா எதேவா எனமா சர்வா எதேவா எனமா ஒரு 8 நாமாக்கள் என்ன படம் அமிதமான ஒரு திருப்தியை கொடுத்தார் பகவான். அதே விதமாக சுப்பிரமணிய நாமாக்கள் சுலபமாக மன்யம் ஒருதா இது சின்ன நாமாக்கள் தான். ஆனா எவ்வளவு உயர்ந்தமான ஒரு பலத்தை மனசந்தோஷத்தை கொடுக்கும். எவ்வளவு கடன் வந்தாலும் இந்த தாண்டி வரக்கூடிய நிலையை கொடுக்க இதான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால இப்படிப்பட்ட கர்மங்களை எல்லாம் ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு இருக்காரு. அதனால சொல்ற கர்மயோபா அதோ கர்மானி ஜாரயன்னு சொல்றா. அதா கர்மானி ஜாரயன் கர்ம யூகா அப்படின்னு தர்மங்களை எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறவர். யூகையை பற்றுவது ஜீவன்களில் பசுக்களை கட்டுற மாதிரி பகவானவனும் எல்லா கர்மங்களையும் தன்னிடத்துல வைத்துக் கொண்டு அவர்களை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கார். அதனால அவர்களுக்கு கர்மயூகா. அடுத்தது மகா மகா எப்படி நம்பிக்கா வித்வான் அலட்சணம் பலம் பிரயத்தோ மகான் போஜாயந்தேவ மகாமகா. பகவானுக்கு மகாமக்கம் உள்ளது. இந்த மகாமக்கங்கிறத மாமாங்கம்னு அது ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல போய் 12 வருஷத்துக்கு ஒரு ஸ்நானம் பண்ணணும். அன்னைக்கு 2க்கு சொல்றதுன்னா அதுக்கு எல்லா நதிகள்லாம் அங்க வருது. அன்னைக்கு ஸ்நானம் பண்ணா எல்லா இடத்துலயும் ஸ்நானம் பண்ணிருந்தாங்க வரம் சொல்லிருக்கலாம். இது கலப்படாது. ஆனா மகாமக்கம் மகாமகம் ஏன்னா இந்த மகங்கிற ஒரு நட்சத்திரங்களை கூட இதுல சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்துல 10வது நட்சத்திரம் மகா அப்படின்னு மகமே யுத்தம்னு சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம். அது எல்லாத்தையும் வசதியான ஒரு நட்சத்திரம். முயற்சி பண்ணினால உலகத்துல எல்லாரோட நம்பர் 1 வரக்கூடியதான ஒரு நட்சத்திரம். அது ஒரு சில நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் சித்திரமா கர்மா அப்பப்ப காலத்துக்கு சித்தா நட்சத்திரம் என்ன சித்திரம் கர்மா அவ எதை பண்ணினாலும் அந்த கர்மா வந்து மற்ற பேரோட யூனிக்கா இருக்குமா. அதனால அது விசேஷம் அப்படிங்கிற ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு விசேஷம் இருக்கு. என்ன நினைக்கிறது விசேஷமா தெரியுது.
அப்படி இந்த மகா நட்சத்திரத்திற்கு எண்ணத்தை சொல்றது இது ஒரு மனுஷனுக்கு சிரேஷ்டமாக வரக்கூடியதான நிலையை கொடுக்கிறது. சிரேஷ்டம் அப்படின்னா உயர்வு. எந்த நிலையில லௌகிகமாக உயர்வு என்றால் பார்வதிகமாக உயர்வு என்றான். மனுஷன் பிரேம மார்க்கத்திலையும் எல்லாரோட வசதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது வேண்டாம் பெரு மார்க்கமா இருக்கிறதாக முயற்சி பண்ணலாம். ஒரு மனுஷன் கர்மாவை செய்கிறான், அவருடைய பலன்களை வகிக்கிறான். லோகத்திலேயோ கர்மாக்கா இருக்கு. இவைகள்லாம் நாம் பெரியவா ஆகணும், பெரிய உத்தியோகத்துல வரணும், பெரிய பதவியை அடையணும், உலகத்துல எல்லாத்தை விட அதிகமாக பணத்தை சம்பாதிக்கணும், உலகத்தை எல்லாரும் ஏமாற்றி பெரிய பெருதலாகணும். அவன் எந்த வழியில அவன் மனசு போறானோ அந்த வழிக்கு. ஆனா பகவான் என்ன சொல்றான், நீ எந்த முயற்சி பண்றோ அந்த முயற்சிக்கு பலன் நான் கொடுக்குறேன். அவ்வளவு முயற்சி உனது, அதனுடைய பலன் தருவது எனக்கு. அதே மாதிரி முயற்சி கெட்ட வழியில வந்து அதுக்கு பலன் கெட்ட வழியில தான் வரும். அதெல்லாம் வந்து இல்லை. ஆனா அந்த முயற்சி வழியா அதனுடைய பலன் கிடைக்குமா? நிச்சயமா இருக்கு. இப்படி லோகத்துல இவங்கெல்லாம் வச்சு சொர்க்க லோகத்தை அடையும், பிரம்மலோகத்தை அடையும். அடுத்த கல்பத்துல நானே பிரம்மாவா ஆகணும். அதனால அத்தனையும் விட அதை இவர்களை விட இன்னொரு தெரிவிச்சா நீங்க பண்றம் பண்ணுங்க. எல்லா கர்மாக்களையும் படிக்க அது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும். இந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினா என்ன ஆராதனைமான உங்களுக்கு பலம் வேணும். இந்த பலம் வேணும்னா எந்த பலத்தை கொடுக்கறது வதானி வேணும் மட்டும். நீங்க சாதாரணமாக ஒரு காரியம் நம்ம மனசுல வருது, இந்த செயலை நான் பண்ணிக்கொண்டிருக்கேன், இந்த பலம் எனக்கு வரட்டும் எனக்கூடியதான எண்ணத்துக்காக மமோகாக்க சமஸ்த துரித செயலாளா என்னால் சேர்க்கப்பட்ட எல்லா பாவங்கள் போகும் வாயிலாக அப்படின்னு வந்து விண்ணப்பம் பண்ணிட்டு கர்ம அர்த்த காம மோட்ச தனக்கது எல்லாம் வரணும். நான் சௌக்கியமா இருக்கணும், யாத்திரை சௌக்கியமா இருக்கணும், குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்கணும், எங்க குழந்தையாத்திர சௌக்கியமா இருக்கணும், பூங்காத்திர சௌக்கியமா இருக்கணும். இதுக்கு இவ்வளவு கர்மாதான் ஒண்ணும் கிடையாது. என்ன கர்மாதான் பண்றது? நக்கல் பண்ணா ரொம்ப இருக்கா இருக்கு. மனுஷனுக்கு ஆசை இருக்கு. ஆசை இருக்கிறதுனா ஒன்றும் விசேஷமா சொல்ல முடியாது. ஆசையில இப்படி கஷ்டப்பட்ட கர்மத்தை எதுவும் பண்ணிட்டுறான். சரி, இவ்வளவு ஆசையோட ஒரு காரியத்தை வந்தா அவனுக்கு நம்ம வந்து அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஏண்டாய் பண்ணிடணும்னு நமக்கு யமதர்மராஜா நட்சத்திரங்கிற பள்ளிக்கு சொல்ற. அப்ப செய்யாத நான் போன ஜென்மால என்ன பண்ணேன், ஒரு யுகம் சௌக்கியமா வாழக்கூடியதான் பெரிய பதவி இருக்கக்கூடியதான் ரொம்ப பலத்தை பண்ணல. ஒரு யுகம் பலத்தை கொடுக்கணும். என்ன எது பண்ணாருன்னா யமதர்மராஜாவா அப்பா நினைச்சார். ஒரு யுகம் நடக்கிறது எவ்வளவு பலம் தெரியுமா? அமிதமான போகங்கள் வேலை இருக்குன்னா இந்தியாவுக்கு என்ன கூட அது போல யமதர்மராஜ பதவி இல்லை. ஆனா உயர்ந்ததான ஒரு பதவி எல்லாம் வசதியில. ஆனா என்ன தெரியுமா, ஒரு செகண்ட வெற்றி கிடையாது. பெரிய விஷயம் இருந்தா இப்பதான் காலையில ஆஃபீஸுக்கு போனேன், காசு வந்தா ஒன்று இல்லைன்னா நாளை ஆண்டுக்கு வருது. 2 நாளுக்கு மேல அந்த ஒரே இருக்க முடியாது, மாத்திக்கலாம். இப்படிங்கிற ஒரு பரிசுத்தால இன்னைக்கு அரசியல் நடந்துருந்தா இவ்வளவு மனமும் சம்பாதிச்சு என்ன பண்ண போகுது உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி யோகராஜா கிழமை ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க, எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்காங்க. அந்தந்த சமயம் எப்ப எந்த சமயத்துல யாருக்கு அவருடைய பிராணம் எடுக்கணும் அந்த சமயத்துல தான். முன்னாலேயும் இருக்கக்கூடாது, பின்னாலேயும் இருக்கக்கூடாது. இப்படி ஒழுங்கா வேலை செஞ்சுட்டே இருக்காரு. மார்க்கண்டேயர் ஒரு பிரபு. அவர்கிட்ட போனார், பாசத்தை வீசினார். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அந்த இடத்துல லிங்கத்தை அறிஞர் பண்ணிட்டா மார்க்கண்டேயர். அதுக்கப்புறம் பரிசம் தோன்றினால் வதக்க வருமா அதை ஒழுங்கா போட்டு கடைசியில இடத்துல என்ன பண்ண முடியாது. உத்தியோகமான என்ன தெரியுமா, எந்த சமயத்தில் என்ன ஆகும்னு தெரியாது. அதே மாதிரி சாவித்திரின்னு ஒரு அம்மா, அவர் ஆச்சாரம் சத்தியம். இவர் போல அங்குத்தமாத்திரம் புருஷம் சத்தியமானத்தை சமாளித்து அவர்களோட இருக்க வேண்டிய சமாளித்து பாடத்தை வீசினார். அவருடைய கழுத்துல இருந்து ஒரு அங்குஷ்ட மாசம் கட்டளனால ஒரு இங்கிலீஷ் வழியில கிளம்பிட்டு அதை எடுத்தது ஒரு பாட தலைமையில. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணி சொல்றது வந்தா நமஸ்காரம் பண்றாங்க, இவங்க கிளம்புறாங்க. என்ன பண்றாங்க, அம்மாவுக்கு நமஸ்காரம்
తీర్చడమేలాగా ప్రాప్తి వస్తుంటాం ಎಂಟಿಗೆ ಜೀವಂತಲ್ಲ ಜೀವನ ಅಪೇಕ್ಷೆ ಪಡೆದು ದೊಡ್ಡ ಕುಡುಕಾವಣಿಗೆ ಸಿರಿ ಹೇಳ್ತಾರ ಇಂಟೆಲಿಜೆನ್ಸ್ ಕೊಡುತ್ತೆ ಜಾಸ್ತಿ ಅಂತಲ್ಲ ಯಾಕಾಗ ಹೇಳಿದ್ರು அப்படி சொன்னோம் அவன் நல்ல பொழை பழக்கத்தாலும் ஆசிரியர் நம்மளுக்கு ஆசிரியர் விட எப்படி இல்லை ஓஹோ எவன் போட்டு என்னதான் யானைக்கும் அடிக்கிறது கொடுத்துட்டான் அதனால உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த ரசத்தை யாரா பண்றாலோ அவளுக்கும் அவ ஆட்டுக்கார முக்கியமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் மட்டும் போயிட்டு இல்ல ஸ்லிப்பாயிடும் இப்படி அவன் தர்மராஜாவுக்கும் காரணம் என்ன இவ்வளவு கலத்தை பண்ணிட்டேன் அவன் சொல்ற நட்டுக்கு எடுத்துக்கிட்ட அப்பா நான் தெரியாம இவ்வளவு பெரிய கர்மா பண்ணி இப்படி மாற்றினேன் தர்மராஜாவா அவனுக்கு தோன்றது இந்த உத்தியோகத்துல சொல்றவாள்லாம் பாத்தீங்களா தேவை புதுக்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் எல்லாரும் விட நமக்கு வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தி நிறைய காசுறது பெரிய பதவியாச்சு நல்ல ஏசியும் கொடுத்துருக்கான் நினைச்சா இந்த ஊருக்கு அங்கிருந்து போகலான்னு ஒரு 40 வயசு ஆகிட்டு வச்சுக்கலாம் எங்கேயாவது டிரான்ஸ்பர்னால அவளை அந்த ஊருக்கு போயிட்டு வாப்பா வேண்டாம் உள்ள இப்படி ஓடினவங்க கொஞ்சம் ஓடையில உட்கார போறோம் திருப்பி சொல்றது என்ன ஞானம் பண்ணினா எப்படி இருப்பது தெரியுமா இருக்கிற இடத்துல இருந்தா மாரியோட்டம் எந்தூருக்கு பிராணராக உங்க பசங்களோட பேருங்களோட பொண்ணு பேருங்களோட உங்களுக்கு சொந்த வீடு உங்களுக்கு இருக்கணும் எனக்கா இருந்தாலும் வாய் வீடுன்னு அது கிடையாது சொந்த வீடு இருக்கலாம் அந்த வீடு ஆரோக்கியமாக கொண்டாந்து தேர்ந்தோம் அதான் பக்தியோட சௌக்கியமா மனசு நிம்மதியா இருந்தா அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் உத்தியோகத்தை போய் நானும் அவசரப்பட்டேன் ஒவ்வொரு இடங்களும் வேலைக்கு போயிட்டு வாங்குவோம் இங்க போயிட்டு வாங்குவோம் கவலைப்படுறேன் உத்தியோகம் தேர்ந்தெடுக்குவாங்க என்ன அது பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சவனும் இப்படி அறிஞர்களா இதே வாங்கி விளம்பராக ஓடிட்டு இருக்கிறதா ஒரு நிமிஷம் பேச முடியல ஒரு நிமிஷம் ஒரு காரியம் நிம்மதியா படிச்சுட்டு இருக்கலாம் பண்ண முடியல ஆனா நான் சொல்லக்கூடிய உபதேசத்தை கேட்டு இப்போதே முடிய அடைய போறாங்க அந்த கதவு தெரிந்தது சேர்ந்து திறக்கப்பட்ட சேர்ந்து நான் நினைக்கிறேன் ஆகையா நீ ரொம்ப என்னை விட நீ ரொம்ப செய்யுங்க இதெல்லாம் எப்படி கிடைச்சது கத்திரிக்கு யமதர்மராஜை விட வசதியான ஒரு தொடர்பு எப்படி கிடைச்சது என்ன பண்ணான் தெரியுமா அவர் உலகத்துல வேறு இருக்கிற எல்லா கர்மாக்களுடைய பலத்தையும் 4வது பலமாக கொடுக்கும் பொழுது அது ஒழுக்க எனக்கே வேண்டாம் என்று பகவதர்ப்பணம் பண்ணிட்டான் சகல கர்மாக்களையும் பகவதர்ப்பணம் பண்ணினோம் ஆனால் நாம் எதை செஞ்சாலும் அந்த பகவானுக்கு ஒரு அர்ப்பணம் பண்ணினோம் ஆனால் அவன் யோஜனை பண்றார் இவருக்கு எந்த பலத்தை கொடுக்கிறது பலம் கர்மா பண்ண அதை கொடுத்தாலும் எந்த பலத்தை கொடுக்கணும் ஆனால் அவன் விரும்பல குட்டனுக்கு இன்னொரு 4 பையன் கொடுத்தா விரும்புவார் அவர் அது இல்லாமல் கொடுக்க விரும்புவார் குட்டனுக்கு கொடுத்தா வேண்டாம் நிறைய பணம் இருக்கிறாலும் மறுபடியும் பணம் கொடுத்தா விரும்புவாங்க அது வசதியும் நினைக்க மாட்டான் அதனால எல்லோராலையும் எப்போதும் விரும்பத்தக்கதாக ஒரு பதார்த்தத்தை கொடுப்பார் என்ன தெரியுமோ இந்த மனசுல கவலை இல்லாத மனசுல இருக்க எல்லா பாப்பங்களையும் இருக்கிற அந்த மனசு தெளிவான மனசுல இந்த ஆத்ம ஜனம் தானா மனசு தெளிவா இருக்கணும்னா அந்த சுப்பிரமணிய சுவாமி சிவகுருவா இருந்து கொண்டு அவருக்கு சொன்னாரல்ல ஓங்கார உபதேசம் அந்த ஓங்காரம் பிடிக்கும் ஓங்காரம் என்ன 2 காலம் மூடி பாருங்க ஆறுக்கு போய் உள்ள ஒவ்வொரு சட்டம் இருக்கு எல்லோருக்கும் இருக்கு சட்டம் இல்லைன்னா போயிட்டாங்க இருக்கான் அதை போடலாம் அந்த சட்டம் இருக்கு எல்லோருக்கும் அப்ப என்ன அந்த சட்டமானது தானா தோணும் சில பேருக்கு சுகம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நீல சட்டமா தோணும் அல்லது புல்லாங்குழல் சட்டமா கேட்கும் இல்ல சமுதிரம் இருக்க அலைகளுடைய சட்டமா கேட்கும் ஆனா எல்லா சட்டமும் ஓங்காரம் தான் அந்த ஓங்காரமானது தானா தோண ஆரம்பிக்கும் அந்த சுரூபம் உங்களுக்கு வரும் ஆகையால் பகவான் என்ன பேரு மகாமகா எந்த யஜ்யமானது இவனுக்கு சாதாரணமான பலன் இல்லாமல் பரமகற்பமாக எதிர்கொண்டு மொத்தரூபமான பலத்தையும் கொடுத்ததோ அது அவன் மொத்த நிஜனாத்மனாத் ஜனம் மகேஸ்வராதித்து மொத்த நிஜனாத்மனாத் அப்படின்னு அந்த பகவானுடைய அனுசரமான மனுஷன் மொத்தமும் கலதும் தியானம் வழியா எந்த பகவானிடத்தில் செலுத்தப்பட்டதான யாகங்கள் சகமத்தம் 100 யாகங்கள் அத்தனை பண்ணினார் இந்திரன் அதே போல நீங்க அதை விட அதிகமாகவும் பண்ணலாம் ஆனா பண்ணினப்பட்டு எனக்கு இந்த பலம் வேண்டாம்னு சொன்ன வேணும்னு நினைக்கிறேன்
எல்லா இடங்களும் பகவானுக்கு பகவானுக்கு அப்படின்னு அர்ப்பணம் பண்ணிவிடுவார். அதாவது நீங்க பண்ணிட்டு இருக்கேன் ஆயே நவாச்சாரவா புத்தமனவா பிரதிஷ்டவாவா கரோதி முக்கியத்தை நான் எதை எதை பண்ணுகிறோம் சகலம் எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டு கொடுக்கறது இல்லைங்க. சகலம் பரத்தை இவன் நாராயணாயே சமர்ப்பயாமி சப்த பிரம்மார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லி விடுறாங்க. ஆனா இது ஒரு வார்த்தையோடு எழுந்திருக்கோம் சமத்துல போட்டு வந்திருக்காங்க. பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணி நம்பி அர்ப்பணம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த கர்மா நீங்க நினைத்ததான கரபலமும் வரும், அதோட சந்தமும் வரும். அர்ப்பிதா மதா யஜ்ஞா நிர்வாண லட்சணம் பலம். பானம்னு சரீரம்னு அர்த்தம். நிர்வாணம்னு சரீரம் இல்லாதான நிலை. நிர்வாணம்னு அர்த்தம் சரீரம் இல்லாததான நிலை, முக்தி நிலை. அந்த நிலை அவன் பலம் தந்தா கொடுத்து கொண்டு மகான் தோஜாயந்த சாதாரண கர்ம பலங்கள்லாம் மிக சிறந்தோட கர்ம பலங்களாகும் அப்படின்னு மகான் தோஜாயந்த இது மகா மகா இருக்கக்கூடிய கர்மக்கள்ல எல்லாத்தையும் வேதங்கள்ல இருக்கிற எல்லா கர்மா பலரும் அதோட மட்டுமல்ல வேதத்துல சொல்லப்படாதான சம்பிரதாயத்துல மாத்திரம் இருக்கக்கூடியதான கர்ம பலங்கள் காலம்பரையில் வேற ஒன்றும் வேண்டாம். குத்துவரை பேசிட்டு பகவானுக்கு ஒரு விவசாரம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 நாமாக்களை சொல்லலாம். அதாவது என்னை காப்பாற்று அதுவும் சொல்ல முடியா வாயில மனசா தியானம் பண்ணட்டும். அப்படி சந்தோஷப்படாது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் மமதை அதை விட்டு அப்ப நீயே என்னோட ஒத்தது அப்படின்னு காப்பாற்று சொன்னாலும் சரி, காப்பாற்று சொல்லாம இருந்தால் அவர் காப்பாற்ற நம்ம இருக்கணும். அதையும் மனசுல நினைச்சு இந்த நமஸ்காரம் வெளியா போறோம். நீங்க பண்ணக்கூடியதான எல்லா செயல்களும் சமையல் கட்டத்தும் ஆளுக்கும் சுத்திட்டு இருக்கிறதால இவன் பகவானுடைய கோவிலுக்கு பிரதட்சணம் பண்ணதான் கருத்துப்பார். பூர்வ மனித பேசுகிற எல்லாமே பகவான போட்டுகிறதாக இருக்கிறார். எதை நான் பண்ணுகிறேன்னா சம்போதம் பரவங்களுடைய ஆராதனை இருக்கிறார். எப்போ சகலபதி முத்ரா நம்ம உள்ள வாயை கொடுத்துட்டே காலம் விடாம அது எல்லாம் பகவான் விநியோகமாகும். அப்படி பகவான் மனசு பகவான் மனசு எல்லா காரியமும் படிச்சுட்டா உயர்ந்ததான பலத்தை கொடுப்பார் கொடுப்பார். இதோட எண்ணிக்கார் பிரமாணம் மகாமகா வேதமானது மகாமகா மகான சுத்திரம் பண்றது. இப்படி பகவான் நாமாக்கல்ல அதற்கு காலத்தை சொல்லக்கூடியதான நாமாக்கள் சமஹா சமீஹனாங்கிற நாமக்கள் இதை அடுத்து